வணக்கம். சட்ட உரிமை கழகம். சட்டம் உரிமை கழகத்துல சேர்ந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள்னு சில பேர் கேக்குறாங்க. சட்ட உரிமை கழகத்துல சேர்ந்தா என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறதோட எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க பார்க்கணும். பொதுவாகவே இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருந்து அத்தனை பேரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா சட்டத்துக்கு மட்டும்தான். சட்டம் ஒரு இடத்துல தவறா இருக்குமே ஆனால் அந்த இடத்துல எவ்வளவு பணம் நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் அது சட்ட ரீதியா அஃபென்ஸா இருந்தா நீங்க அது தப்பிக்கவே முடியாது. கொஞ்ச நாள் தற்காலிகமா தள்ளி வேணா போடலாம். அப்பேற்பட்ட சட்டத்தை நாம தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பயமா இருக்கும். அதை பத்தி ஆப்ரேட் பண்ணக்கூடிய விதங்கள் தெரியாதனாலதான் நம்ம நிறைய விஷயங்களுக்கு செலவழிக்கிறோம், பயப்படுறோம், எல்லாம் பண்றோம். இதையெல்லாம் நீங்க ஒரு விழிப்புணர்வு கூட எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருந்தா நாம அரசியல் அமைப்புடைய விதிப்படி சட்டத்தை ஈஸியா நம்மளால அணுக முடியும். ஒரு சட்டம் எதுக்கெல்லாம் பயன்படும்? நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. நம்ம ஒரு சொத்து வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி நம்ம என்னைக்கு பிறந்தோமோ பிறந்ததிலிருந்தே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு குடிமகன் அத்தனை பேர்த்துக்கும் சமமாக பொருந்தும். அப்படி பொருந்தும் போது அதை நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தா அது நமக்கு எப்படி பலனை தரும்? இல்ல தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோம். அது இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் உண்மையிலுமே இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் சாசன சட்டமைப்பா இருக்கட்டும், அடிப்படை மனித உரிமை சட்டமா இருக்கட்டும், இப்படி சொத்து சட்டங்களா இருக்கட்டும், கடன் பிரச்சனை உள்ள சட்டங்களா இருக்கட்டும், எல்லாருமே சட்டத்துக்குள்ளதான் இருக்குது. சட்டத்தை மீறி ஒருத்தரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம சட்ட உரிமை கழகத்துல சேர்றதுனால நமக்கு 99% வாழ்வில் மிகப்பெரிய பாதுகாப்பான நிலைக்கு தள்ளப்படுறோம். பாதுகாப்பு வந்துட்டாலே பயம் இல்லாம டிராவல் பண்ணுது. பயம் இல்லாம டிராவல் பண்ணும்போது பொருளாதாரம் நிறைய நம்ம திறமையை கொண்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை யாரும், எந்த அரசியல்வாதிகளும் எந்த அதிகாரிகளும் நம்ம தடை பண்ண முடியாது. இது தடை பண்ணாம இருக்கிறதுக்கு கூட இந்த சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் வலிமையா இருக்கிறவன் நம்ம திறமையாக வச்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நம்ம கிட்ட இருந்து அவன் ஈஸியா எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நமக்கு அடிப்படை அரசியல் சாசன சட்டத்துல அனைத்து சட்டத்தையும் நாம தெரிஞ்சக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இருக்கு. அதுல முதல்ல நம்ம உறுப்பினராக இருந்துட்டாலே கிட்டத்தட்ட நமக்குதான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த அமைப்போட மிகப்பெரிய கொள்கையா இருக்கு. தேங்க்யூ.